அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். HUL ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் என்று சொல்லப்படுகின்ற FMCG செக்டரில் இருக்கிற டாப் கிளாஸ் பங்கான இந்த HUL ரொம்ப வருஷமாக ஃப்ளாட்டாகவே கிடக்குது. அது உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். நிஃப்டி 50க்குள்ளே உள்ள ஒரு பங்கு, சூப்பரான FMCG பங்கு. எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸு பார்த்தீங்க அப்படின்னா HUL தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும். அவ்வளவு பாப்புலரான பிராண்டு. இந்த ஸ்டாக்கு பல வருஷமாக மேலே ஏறாமையே கிடக்கு. அதுக்கான காரணம் என்ன, என்னுடைய வியூ என்ன அப்படிங்கிறத தான் உங்ககிட்ட பேச போகிறேன். எல்லாரும் FMCG செக்டரில் ஐடிசின்னு சொல்லி ஐடிசியினுடைய PE 25 தான் இருக்குது. FMCG செக்டரினுடைய இண்டஸ்ட்ரி PE 52 கம்பேர் பண்ணும் பொழுது 25 அப்படிங்கிறது ரொம்ப சீப்பு. மற்ற FMCG ஸ்டாக்ஸ் எல்லாமே 50 PEல ட்ரேட் ஆகுது, அதனால் நான் ஐடிசி வாங்குறேன் அப்படின்னு நீங்கள் ஐடிசி வாங்குறீங்க. ஐடிசியினுடைய ரெவன்யூ, நெட் ப்ராஃபிட்டு மேஜரான போர்ஷன் சிகரெட்லேருந்து தான் வருது. அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு அந்த வேல்யூவேஷனை மார்க்கெட் கொடுத்துருக்கு. அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அட் த சேம் டைம் ஒரு நல்ல பெர்ஃபெக்டான இன்வெஸ்டராக இருந்தால் நீங்கள் 20 PE தான் ஃபேர் ப்ரைஸு. அப்போ ஐடிசி 20 PE அதுக்கு கீழே ட்ரேடானா வாங்குறேன் அப்படின்னு வாங்க மாட்டேங்கிறீங்க. எல்லா எக்ஸ்பர்ட்டும் ஐடிசின்னு சொல்கிறதுனால ஐடிசியை வாங்குறீங்க. ஆனால் HUL வாங்கலை. HUL என்ன சொல்கிறீங்க, இது ஒரு MNC ஸ்டாக்கு. கண்டிப்பாக MNC ஸ்டாக்கு தான். 50 PEல இருக்குது, கண்டிப்பாக 50 PEல இருக்குது. ரொம்ப வேல்யூவேஷன் ஹை தான். ஆனால் மார்க்கெட் இது வரைக்கும் HUL மாதிரி பங்குகளுக்கு 50 PE தான் கொடுத்துருக்கு. கடந்த ஒரு 10 வருஷங்களாகவே 50 PE தான் கொடுத்துருக்கு. ஒருவேளை இந்த FMCG செக்டரே ரீரேட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா ஸ்டாக்குமே தான் கீழே விழும். அதாவது 50 PEல இருக்கிற HUL 30 PEக்கு வரலாம். 30 PE வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நிறையா பை வந்துடும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. 35 PEக்கெலாம் தொட்டுச்சுன்னா பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் பல்காக கொண்டு உள்ள காசை கொட்டுவாங்க. அப்போது ஐடிசி 25 PEல ட்ரேட் ஆகாது, இன்னும் கீழே தான் ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் சொல்ல வர்ற பாயிண்ட் ஐடிசிக்கு, அதாவது HULக்கு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? கிடையவே கிடையாது. நானும் ஐடிசியை தான் ப்ரிஃபர் பண்ணி வாங்கியிருக்கிறேன். HUL இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி வெளியில் போகிறாங்க. அதுவும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வெளியில் போகிறாங்க. இப்போ இருக்கிற மார்க்கெட் காலகட்டத்தில் எல்லா ஸ்டாக்குமே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஆனால் ஒரு குவாலிட்டியான சூப்பரான ப்ளூ சிப்பு 5 வருஷமாக படுத்தே கிடக்குது. ஆனாலும் எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை நானும் வாங்குகிறேன். ஏன் வாங்குகிறேன் அப்படிங்கிறத தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நான் ஐடிசி ஸ்டாக்கை நெகட்டிவாக பேசணும், HUL ஸ்டாக்கை பாசிட்டிவாக பேசி ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது. ஐடிசி ஷேரும் நான் வச்சுருக்கிறேன், HUL ஷேரும் வச்சுருக்கிறேன். என்னுடைய தாட் ப்ராசஸ் என்ன, இந்த மார்க்கெட் கான்டெக்ஸ்டில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நான் ஏன் HUL ஸ்டாக்கை பற்றி இப்போ பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஐடிசி நல்ல ஸ்டாக்கு இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது, நானும் வாங்கியிருக்கிறேன். அது FMCG ஸ்டாக்காக நல்லா மாறிடும். அது HULக்கு ஈக்குவலாக பொட்டன்ஷியலாக க்ரோ ஆகி நல்ல காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு. அப்படிங்கிறதுனால தான் நானும் வாங்கியிருக்கிறேன். ஆனால் HUL ஷேர் அப்படின்னு வரும்பொழுது எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று பெர்ஃபெக்டான இன்வெஸ்டராக இருந்து ஐடிசி 20 PEக்கு கீழே வந்தால் வாங்குங்க, சரிங்களா? ஆனால் 25 PEல ஐடிசி வாங்குறீங்க, ஆனால் HUL 50 PEல கிடக்கும்போது வாங்கவே இல்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்குமே சரியாக புரியலை அப்படிங்கிறது தான் நான் உணர்ந்த கருத்து. அதனால் நான் உங்ககிட்ட என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஏன் நான் HUL வாங்கினேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். 2020 கொரோனா பாட்டமில் HUL 2000 ரூபாய் 1900 ரூபாய் அந்த ரேஞ்சு தான் போச்சு. காரணம் என்னென்னா, FMCG செக்டரே ஒரு டிஃபென்சிவ் செக்டரு. அதனால் HUL பெருசாக அடிபடலை. இப்போ FMCG செக்டரில் என்ன நடக்குது, கன்சியூமர் டிமாண்டே இல்லை, மிடில் கிளாஸ் மக்கள்கிட்ட காசே இல்லை. அவங்க எல்லாருமே இந்த மாதிரி பிராண்டட் ப்ராடக்டை வாங்குறதுக்கு பதிலாக
லோக்கல் ப்ராடக்ட்ஸை வந்து வாங்குறாங்க. ப்ளஸ் HUL மாதிரி கம்பெனிகளினுடைய மார்க்கெட் ஷேரை வந்து சின்ன சின்ன வெண்டர்ஸ், சின்ன சின்ன கம்பெனிகள் வந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போது HUL மாதிரி மிகப்பெரிய ஜாம்பவான்கள் வந்து அவங்களுடைய காலகட்டம் வரும் பொழுது இது எல்லாத்தையும் ஒன்று அக்விசிஷன் பண்ணுவாங்க, அல்லது வேறு ஸ்ட்ராட்டஜி பண்ணி அவங்களுடைய பிஸ்னஸை ஸ்டேபிள் ஆக்கி க்ரோத்து ஃபேஸை நோக்கியும் கொண்டு போவாங்க. ஏன்னா பாஸ்டில் அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போவும் HUL பிராண்ட்ஸோடைய அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம டிவியில் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. HUL ப்ரீமியம் செக்மெண்ட்லேயும் வந்து என்ட்ராகி அது மூலமாகவும் வந்து மார்ஜின் ஆஃப் அந்த ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ப்ரீமியம் செக்மெண்ட்லலாம் என்ட்ரானா. சரிங்களா? இதெல்லாம் என்னுடைய சின்ன சின்ன குட்டி குட்டியான பாயிண்ட்ஸு. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்னென்னா, ஐடிசி மட்டுமே நான் வாங்கலை, எனக்கு 8% வந்து ரிட்டர்ன் வந்து சேஃபாக கிடைக்குதா அப்படின்னு நான் பார்க்குறேன். எங்கே கிடைக்குது? HUL கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி நினைக்கிறேன்னா, அவங்க தொடர்ந்து க்ரோத் காட்டிக்கிட்டே வந்த கம்பெனி கடந்த 3 வருஷமாக EPS 43 அப்படிங்கிற இடத்துல 43, 45 அப்படிங்கிற இடத்துலையே ஃப்ளாட்டாக இருக்குது. ஆனால் அவங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா EPS வந்து 10% வந்து க்ரோத்து காட்டிகிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால் ஃப்யூச்சரில் க்ரோத் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கை வச்சுருக்கிறேன். எப்படி க்ரோத் வரும் அப்படின்னா, டேக்ஸ் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, மான்சூன் நல்லா இருக்க போகுது. எவ்வளவு நாளைக்கு வந்து இந்த மாதிரி FMCG செக்டர் வந்து சிங்கிள் டிஜிட் க்ரோத் அப்படின்னா சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கான ஒரு செக்டர் ரொட்டேஷன் ஒரு காலகட்டம் வரும் தானே. அது வரைக்கும் நான் காத்திருக்கிறேன் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஆஃப் வியூ. அது வரைக்கும் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறியே, அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு லாஸு அப்படிங்கிறது வந்து உங்களுடைய கேள்வி. இன்றைய நிலைமைக்கு HUL ஷேரினுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அதை காட்டும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து புரிய வரும். அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய தாட் ப்ராசஸையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன். 2.5% வந்து டிவிடெண்ட் ஈல்டு இருக்குது. சரிங்களா? இந்த ஷேரில் இன்றைக்கி மார்க்கெட் கான்டெக்ஸ்டில் எல்லா ஸ்டாக்குமே எக்ஸ்பென்சிவாக இருக்குது, எல்லாமே PE ஜாஸ்தியாக இருக்குது. HUL வந்து ஹிஸ்டாரிக்கலாக இருந்த PE விட இப்போ வந்து அதே PEயில் தான் வந்து இருக்கிறாங்க, அல்லது அதை விட கம்மியான PE தான். ஏன்னா 43 அப்படிங்கிற EPS வந்து 3 வருஷமாக ஃப்ளாட்டாக இருக்குது. சடனாக வந்து 50 PE அப்படின்னு வந்து, அதாவது 50 EPS அப்படின்னு காட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 50 EPS இன்ட்டு 50 PE போட்டிங்கன்னா உடனே 2500 ரூபா போகும். சரிங்களா? 2500 ரூபா தான் போகுமா? கிடையாது. இந்த கம்பெனிக்கு மறுபடியும் நல்ல காலம் திரும்பிருச்சு, க்ரோத் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக 3000க்கு கொண்டு போவாங்க. நான் எதிர்பார்க்கிறது எவ்வளோ ரிட்டனு? 8% ரிட்டனு. 2.5% எனக்கு டிவிடெண்ட்லேயே வந்துடுது. 6% க்ரோத்து தானே. HUL கொரோனா டைமில் 2000 ரூபா அப்படின்னு போயிட்டு இன்றைக்கி 2360 ரூபாயில் இருக்குது. அதனால் வச்சிருக்கிறேன். ப்ளஸ்ஸு ITC ப்ளஸ் HUL வைக்கும் பொழுது எனக்கு அதில் ஒரு டைவர்சிஃபிகேஷன் கிடைக்குது. நாளைக்கே ITCயில் ஏதோ ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து ஷேர் ப்ரைஸ் உடையலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் நம்ம இருக்கிறோன்னா, ஒருத்தர்கிட்ட 100 ரூபா லாபம் பார்க்குறோம் அப்படின்னா அதே லாபம் வந்து இன்னொருத்தர்கிட்டையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், ஆனால் நம்ம பிஸ்னஸ் வந்து சேஃபாக இருக்கணும். HUL சேஃபான கம்பெனியா? என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃபான கம்பெனி. இதே HUL நீங்கள் கொண்டு போய் இன்டர்நேஷ்னலாக வாங்கினீங்கன்னா அது இன்னும் சேஃபு, உங்களுக்கு இன்னும் சீப்பான வேல்யூவேஷனில் கிடைக்கும். ஏன்னா HUL இந்தியா வந்து அந்த HUL இன்டர்நேஷ்னல் கம்பெனிக்கு, அந்த பேரண்ட் கம்பெனிக்கு வந்து பேட்டன்ட் அப்படிங்கிற முறையில் ராயல்ட்டி ஃபீஸே வந்து நிறையா கொடுக்குறாங்க, அவங்க உறிஞ்சிட்ருக்குறாங்க. நீங்கள் HUL ஸ்டாக்கை அங்கே வாங்குறீங்க அப்படின்னா அது இன்னும் வந்து பெஸ்ட்டான டெசிஷன். அதை வந்து நான் டிஸ்அக்ரி பண்ணுறதுக்கே கிடையாது. ஆனால் சும்மா வந்து இது வந்து HUL மிகப்பெரிய வேல்யூவேஷனில் இருக்குது, இதெல்லாம் வேஸ்ட்டு, நான் அதுக்கு பதில் ITC வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறதும் வந்து தப்பான தாட் ப்ராசஸாக இருக்குது. என்ன மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்து டைவர்சிஃபிகேஷன் மூலமாக நாங்கள் வந்து சேஃப்டியை வந்து அதிகப்படுத்திக்கிறோம். இந்த ஸ்டாக்கு ரொம்ப வருஷமாக கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு, அதே ப்ரைஸில் கிடக்குது. அதனால் எனக்கு போர்ட்ஃபோலியோவில் ஸ்டெபிலிட்டி வருது, 2.5% டிவிடெண்ட் வந்துடுது. எனக்கு தேவை ஒரு 6% ரிட்டர்னு சேஃபாக. 6% ரிட்டர்னுக்காக நீ எதுக்குப்பா HUL ஸ்டாக் வாங்குறேன்னு கேட்காதீங்க. எனக்கு 6% ரிட்டர்ன் வந்து மினிமமாக கிடைக்கும் அப்படிங்கிற கன்விக்ஷன் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாக்குக்கு 6% தாண்டி க்ரோத் கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறதுனால அந்த ஏரியாவுக்கு நான் ரிஸ்க் எடுத்து இந்த ப்ரைஸில் வாங்குகிறேன். அதுதான் வந்து என்னுடைய தாட் ப்ராசஸ். சரிங்களா? நம்ம தொடர்ந்து
HUL ஸ்டாக்கு இந்த 3-4 வருஷத்தில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஃபண்டமெண்டலை காட்டுறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். உடனடியாக போய் HUL ஸ்டாக்கை வாங்கிடாதீங்க நண்பர்களே. நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. எல்லா ஸ்டாக்குலையுமே வந்து உங்களுக்கு ரிஸ்க் இருக்குது. அது HDFC பேங்காக இருந்தாலும் சரி, இன்ஃபோசிஸாக இருந்தாலும் சரி, டிசிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஐடிசியாக இருந்தாலும் சரி, அல்லது ஹிந்துஸ்தான் யூனிலிவராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத காசை மட்டுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுங்க. அசட் அலோகேஷனை நல்லா பண்ணிக்கங்க. இன்சூரன்ஸ் வச்சுக்கோங்க, எமர்ஜென்சி ஃபண்டு வச்சுக்கோங்க, கோல்டு வச்சுக்கோங்க, சிப்பு பண்ணுங்க நிஃப்டி 50 இண்டெக்ஸில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகளை பிடிச்சி போர்ட்ஃபோலியோவை ஸ்டேபிளாக வச்சுட்டு அதுலேருந்து வர்ற லாபத்தில் இருந்து மிட் கேப்பு ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிஸ்க் பெட் ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்கை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி கொஞ்சம் லாபத்திலிருந்து அதிக ரிஸ்க் எடுங்க அப்படிங்கிறத தான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு HUL ஸ்டாக்கை வாங்கி அதில் நீங்கள் நஷ்டப்பட்டால் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. எப்போ வந்து உங்களுக்கு அந்த காசு தேவை இருக்கிற காசு அப்படிங்கிற காசை கொண்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போட்டு பயந்துக்கிட்டே உட்காந்து இருந்தீங்க அப்படின்னா சத்தியமாக ரிட்டர்ன் பார்க்க மாட்டீங்க. என்னதான் HUL நாளைக்கே டேர்ன் அரவுண்ட் ஆகி 2300 3000 போச்சுன்னா வித்துட்டு வெளில வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கு 10,000 போகும். சரிங்களா? இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் நடக்கும். நீங்கள் 3000 போயிடுச்சு, இன்னும் 10,000 போகுன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் 3000 300 திருப்பி வரும். இது எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது அசட் அலோகேஷன். எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, இதில் ஒரு போர்ஷன் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வச்சுக்கணும். அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல பிஸ்னஸில் நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி பிரகாரம், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம்ல, அந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி அலோகேட் பண்ணிவிட்டு பை அண்ட் ஃபர்கெட்டு அல்லது 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபண்டமெண்டலாக ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கா, களை எடுக்கணுமா, திருப்பி அந்த காசை கொண்டு போய் ரீபேலன்ஸ் பண்ணணுமா, வேறு நல்ல ஸ்டாக் வாங்கணுமா, இவ்வளவு தான் பண்ணணும். இந்த டிசிப்ளினை விட்டுட்டு மென்டல் ஸ்ட்ரென்த்து, எமோஷனல் டிசிப்ளின் வந்து நம்மளுடைய எமோஷனல் பிஹேவியர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னதான் நம்ம இன்டெலிஜென்ட்டாக நாலேஜபிள் பர்சனாக இருந்தாலும் இந்த பொறுமை நிதானம் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்தீங்க அப்படின்னா யாருமே வந்து ரிட்டர்ன் பார்க்க முடியாது. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. இதை தான் நான் தொடர்ந்து பேசிகிட்டே வர்றேன். நாலேஜ் இன்டெலிஜென்ஸை விட நம்மளுக்கு நம்மளுடைய அந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நம்ம HUL ஷேரினுடைய ஃபண்டமெண்டல் டீட்டெயில்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்களேன், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. HUL ஷேரினுடைய பாட்டம் லெவல் அனாலிசிஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ பாருங்களேன், ஸ்டாக்கினுடைய விலை அப்படியே தான் கிடக்கு. சரியா? இப்போது 2021-03 வந்து பார்த்தீங்கன்னா நெட் சேல்ஸ் வந்து 47,000 கோடி. ஆனால் 2025-03 இந்த குவார்ட்டரில் 63,121 கோடி. இதுக்கு இடைப்பட்ட இந்த 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 47,000 கோடியிலேருந்து 52,446 கோடி போய் 60,580 கோடி போய் 61,896 கோடி போய் இப்போ 63,121 கோடிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது டாப் லைன் க்ரோ ஆகிட்டே இருக்குது, சேல்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகமாகிட்டே இருக்குது பாருங்கள். அதாவது 2021 35,000 அப்படிங்கிறது 35,402 கோடி செலவு பண்ணவங்க இப்போது 48,270 கோடி செலவு பண்ணுறாங்க. அதனால தான் எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடந்த 3 வருஷமாக 14,000 கோடியிலே இருக்குது. 14,148 கோடி, 14,663 கோடி, 14,851 கோடி. கிட்டத்தட்ட இந்த 3 வருஷமுமே உங்களுக்கு எபிட்டா ஃப்ளாட்டாக இருக்குது. அதனால தான் ஸ்டாக் ப்ரைஸும் ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த 3 வருஷத்தில் 200 கோடி 300 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்லாம் பேசாதீங்க. HULலாம் மிகப்பெரிய கம்பெனி. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது? 234 கோடி, கிட்டத்தட்ட 235 கோடி ஷேர் இருக்குது. அவ்வளோ ஷேருக்கும் வந்து 200 கோடி ரூபாயை பிரித்து கொடுக்கணும் நீங்கள். சரிங்களா? ₹1 வருதா? ₹1 கம்மியாக தான் வருது. அதனால் சின்ன ஸ்டாக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 2 கோடி தான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாக்கே இருக்குது. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 200 கோடி ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னா அப்போ ஸ்டாக் ப்ரைஸில் வந்து நிறைய உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் தெரியும், விலை வந்து வேகமாக போகும். சரிங்களா? அதனால் இந்த சின்ன கேப்பெல்லாம் வந்து HUL மாதிரி பெரிய ஸ்டாக்கில் பெருசாக எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு என்னதான் டாப் லைன் அந்த நெட் சேல்ஸ் வந்து க்ரோத் இருந்தாலும் இந்த எபிட்டாவில் வந்து 14,000 கோடி அப்படிங்கிற ரேஞ்சிலே 3 வருஷம் இருக்கிறதுனால பெருசாக க்ரோத் இல்லாத மாதிரி தெரியுது. அதனால் அந்த ஸ்டாக் ப்ரைஸினுடைய விலை அப்படியே இருக்குது. HUL மாதிரி மேனேஜ்மெண்ட் எஃபிஷியண்ட்டாக உள்ள கார்ப்பரேட் கவர்னன்ஸ் உள்ள ரொம்ப வருஷமாக இருக்கிற
ஒரு கம்பெனி எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கணும், காஸ்ட் கட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா சூப்பராக பண்ணி டக்குன்னு ப்ராஃபிட்டை காட்ட முடியும் அவங்களால. ஐடி கம்பெனிஸ் இதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த அதர் இன்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1000 கோடியாக இருக்குது. அதர் இன்கம்மை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அப்படிங்கிறது 2021 10,000 கோடியாக இருந்தது, 10,606 கோடியாக இருந்தது. இப்போ 14,423. அப்போ 4,000 கோடி ஏறி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. டேக்ஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஏறி இருக்குது. 2,600 கோடி 2021 இருந்தது, இப்போ 3,744 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு 8,000 கோடி இருந்தது 2021, இப்போ வந்து 10,679 கோடி. கடந்த 3 வருஷமாகவே 10,144, 10,286, 10,679. ஸோ பாட்டம் லைன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நெட் ப்ராஃபிட்டில் வந்து 3 வருஷமாக எந்த வித குரோத்தும் இல்லை நண்பர்களே. அதனால தான் உங்களுக்கு அட்ஜஸ்டட் இபிஎஸ் அப்படிங்கிறது இந்த வருஷம் 45.31, போன வருஷம் 43.73, அதுக்கு முந்தின வருஷம் 43.06, அதுக்கு முந்தின வருஷம் 37.78, அதுக்கு முந்தின வருஷம் 34.02. 2021 34.02. அந்த இபிஎஸ்ஸை 10% நீங்கள் போட்டிங்கன்னா ₹3.04 40 சரிங்களா? அப்போ 34ஓட 3 ரூபா 40 சேர்த்திங்கன்னா ₹37.40. அப்போ பாருங்கள், 37.78 கொடுத்துருக்குறாங்க அடுத்த வருஷம். விச் மீன்ஸ் 10% குரோத்தை வந்து 2021 to 22 காட்டியிருக்கிறாங்க. 37.78 43.06 அடுத்த வருஷம் வந்து குரோத் காட்டியிருக்கிறாங்க. அப்போது 37.78க்கு 10% அப்படின்னு போட்டால் அது ஒரு ₹3.80 வரும். அப்போ ₹3.80 வந்து இதில் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு ₹42 கரெக்டுங்களா? 10% மறுபடியும் குரோத் கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஆனால் அதுக்கப்புறம் இந்த 2 வருஷமாக இபிஎஸ்சில் எந்த குரோத்துமே இல்லை. ஆனால் ஸ்டாக்கு வந்து 2020 ஃப்ளாட் ஆகிருக்கு. ஸோ கம்பெனி வந்து சேல்ஸ் க்ரோ ஆகிருக்குது, இபிஎஸ் க்ரோ ஆகிருக்குது. வேல்யூவேஷன் பாருங்கள், இப்போது 45 இபிஎஸ்க்கு 50 பிஇ அப்படின்னு நீங்கள் போட்டால் தான் இந்த ₹2,362 வருது. புரியுதுங்களா? அப்போது பிஇ வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுமா? பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஒரு 60 பிஇ போகலாம். எப்போ போகும்? இந்த ஸ்டாக்கு 45 இபிஎஸ்ஸை வந்து சடனாக வந்து 50 இபிஎஸ் காட்டுவாங்களா? காட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முன்னாடி 10% க்ரோத் காட்டியிருக்கிறாங்க. 45 பிஇயில் வந்து 45 இபிஎஸ்ஸில் 10%ங்கிறது ₹4.50. ₹4.50 காட்டினாலே ₹50 போயிடும். ₹50க்கு 50 பிஇன்னு போடும்பொழுது 2,500 க்ரோத் காட்டுறாங்க அப்படின்னா 2-3 வருஷம் க்ரோத் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு மார்க்கெட் வந்து 60 பிஇக்கு கொண்டு போகும். அப்போ ₹3,000 ஈஸியாக வந்து தொற்றும் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். இதெல்லாம் என்னுடைய விஷன். இப்படி தான் நான் வந்து அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கை பிடிக்கிறேன். இந்த மார்க்கெட் காலகட்டத்தில் எல்லா ப்ளூ சிப்புக்குமே வந்து மேலே கிடக்குங்க. சரிங்களா? நீங்கள் சன்ஃபார்மாவை எடுத்துக்கோங்க, பாரதி ஏர்டெல் எடுத்துக்கோங்க, எந்த ஸ்டாக்கு நீங்கள் சொல்லுங்கள், எல்லா ஸ்டாக்குமே வாங்கணும்னு நினைக்கிறோம். எல்என்டி எடுத்துக்கோங்க, எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது. நம்ம போய் அதை இப்போ வாங்க முடியுமா? வாங்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எஃப்எம்சிஜியில் வந்து ஒரு டிஃபென்சிவ் செக்டரு, இது காஸ்ட்லியாகவே இருந்த ஸ்டாக்கு. அதனால் டைவர்சிஃபிகேஷனுக்காகவும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் நான் வந்து எஃப்எம்சிஜிக்கு டைவர்சிஃபை பண்ணி இந்த செக்டர் அலோகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸில் இப்படி வாங்கியிருக்கிறேன் நண்பர்களே. உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அகைன் நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ பதிவை இப்படி ஸ்ட்ராங்காக போட்டதுக்கு காரணம், இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறதுக்காகத்தான் மட்டுமே. உடனே போய் HUL வாங்காதீங்க, நஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ சொன்ன விஷயங்கள் மட்டும் கிடையாதுங்க, நான் ரேஷியோஸும் செக் பண்ணுவேன். ரேஷியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ROE 20.26 சரிங்களா, 20.42 போன வருஷம். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் இப்போ ரீசெண்டாக 28 இருக்குது, போன வருஷம் 27 இருக்குது. ஆனால் 2021 38 அப்படின்னு இருந்தது, 2020 114 அப்படின்லாம் இருந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ROE ROC வந்து டீசெண்டாக தான் தெரியுது. 20 28 அப்படின்னு இருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு 2 வருஷமாக அப்படிங்கிறது ஒரு தாட் ப்ராசஸ். அது மட்டும் இல்லாமல் ஆனால் இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு 38 ROC இருந்தது, இப்போ 28 குறைஞ்சிருக்கிறது ஒரு ப்ராப்ளம் தான், இல்லைன்னா நான் சொல்லலை. பட் இப்போவும் வந்து நல்ல ROE ROCயை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல வர்றேன். எஃபிஷியன்சி ரேஷியோஸில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 14% 15% அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபினான்சியல்ஸில் வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது
இந்த வருஷம் வந்து 15,469 கோடி ஸ்டெடியாக க்ரோ ஆகிட்டே இருக்குது. 2020 7,623 கோடி, 9,163 கோடி 2021. அது அடுத்த வருஷம் 2022 9,048 கோடி, 2023 9,991 கோடி, இப்போது 15,469 கோடி. ஹெச்யூஎல்லோடைய பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு தெரியும்ல, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிசர்வ்ஸ் மட்டும் வச்சுருக்குறாங்க தெரியுங்களா? அநியாயத்துக்கு வச்சுருப்பாங்க காசு, அநியாயத்துக்கு. எப்படி எவ்வளோ வச்சுருக்குறாங்க? இப்போது 49,402 கோடி அந்த ரிசர்வ் வச்சுருக்குறாங்க. அதில் வந்து கரண்ட் லைபிலிட்டி, நான் கரண்ட் லைபிலிட்டி 16,000 கோடி, 13,000 கோடி. ஸோ மிகப்பெரிய கடன் இல்லாத அற்புதமான பங்கு. அதுக்காக இந்த விலையில் வாங்குங்க அப்படிங்கிறது என்னோடய ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படிங்கிறத தான் சொல்கிறேன். ஸோ ஓவராலாக வந்து இந்த மாதிரிலாம் செக் பண்ணுறேன். இன்னும் வந்து அடிஷ்னலாக செக் பண்ணுவேன். அது எல்லாத்தையும் வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. என்னுடைய நோக்கம் வந்து இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய அறிவை வளர்த்து கொண்டு நீங்களே மீன் பிடிங்க நண்பர்களே. அவ்வளவுதான். நன்றி.